உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மல்லிகா ஆண்டி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தம்பி, இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு எங்களை தொந்தரவு பண்ணாம போயிடுங்க. ஆண்டி ப்ளீஸ், எனக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொடுங்க. அன்பரசை எங்க கூட்டிட்டு போறீங்க? ஊருக்கா? மல்லிகா ஆண்டி, அன்பரசி விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. தம்பி, நீங்க வானத்துல இருக்கிற நட்சத்திரம் மாதிரி. நாங்க அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற சாதாரண ஆளுங்க. நீங்களும் நாங்களும் எந்த காலத்திலுமே ஒண்ணாக முடியாது. மல்லிகா ஆண்டி, எனக்கு ஆகாய நட்சத்திரம் எல்லாமே எல்லாமே அன்பரசி தான். அவ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இல்ல தம்பி, நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. திரும்ப திரும்ப எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. நான் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன். அதுல இருந்து யார் என்ன சொன்னாலும் நான் மாற போறது இல்ல. நான் அவளை திரும்ப ஊருக்கே கூட்டு போறேன். ஐயோ ஆண்டி ப்ளீஸ், உங்க முடிவை கொஞ்சம் மாத்திக்கோங்க. நான் அம்மா கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். சொன்னா கேளுங்க ப்ளீஸ். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ். நடக்காது தம்பி. அவங்களுக்கு அன்பரசிய முதல்ல இருந்தே பிடிக்கல. அதோட அவங்க எதிர்பார்க்கிற தகுதியும் அந்தஸ்தும் எங்க கிட்ட இல்ல. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நான் இவள சென்னைக்கு அனுப்பி வச்சதே 2 எழுத்து படிக்கட்டோன்னுதான். இப்ப அதுவும் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். இவ படிச்ச வரைக்கும் போதும். நாங்க உண்டு, எங்க பொழப்பு உண்டுன்னு யாரோட வாழ்க்கைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம நாங்க தனியாவே வாழ்ந்துக்கிறோம். ஆட்டோ ஆட்டோ, எங்கம்மா போனோம்? கோயம்பேடு வர முடியுமா? போலாம், ஏறுங்கம்மா. அன்பரசி ஏறு. மல்லிகா ஆண்டி ப்ளீஸ், அவ பெரிய ஆளா வர வேண்டியவ. இப்ப நீங்க இவளை கூட்டிட்டு போயிட்டா அது காலத்துக்கும் அவ மனசுல ஒரு காயமா இருந்துகிட்டே இருக்கும் ஆண்டி. திறமை வாய்ப்பு இது 2 இருந்தும் உங்க பிடிவாதத்தால அவ எதிர்காலம் வீணாய் போயிடக்கூடாதுல்ல. அன்பரசி, உன்னை ஏறுன்னு சொன்னேன். வா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.